ஓம் நமச்சிவாய போற்றி. குருவே சரணம். கலைமகள் அஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் அடியேன் செந்தில்நாதன், சேலத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அன்பர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் ஜாதக ரீதியாக நல்ல அமைப்புகள் இருக்கும், நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலைகளில் இருப்பாங்க, நல்ல தசாபத்திகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதக ரீதியாக போயிட்டுருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கண்கூட பார்க்குற நண்பர்களே. புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை, தொழில் முன்ன மாதிரி இல்லைங்க, டெவலப்மெண்ட் இல்லை, சதா சர்வ நேரமும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையிலே காலம் கழிக்கிறாங்க, உடம்பு தொந்தரவுகள் நிறைய இருக்குது, பூர்வீக சம்பந்தப்பட்ட அந்த பூமி இருக்குது அதை விற்க முடியல, சொத்து பிரச்சனைகள் இருக்குது, பங்காளிகளால் பிரச்சனைகள் இருக்குது. இப்படி பலதரப்பட்ட அந்த ஒரு அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அன்பர்களே அவர்களுக்கு இருக்குது. இதற்கெல்லாம் இன்றைக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பல காரணங்கள் இருந்தாலுமே நம்ம அவங்க பிறப்பு ஜாதகத்தை உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு தோஷங்களும் பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கு அன்பர்களே. அது என்ன அப்படின்னா பித்ரு தோஷம் என்கின்ற அமைப்பு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். பித்ருக்கள் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு பேர் தான் பித்ருக்கள். அப்போ இன்றைக்கி பல ஜோதிடர்கள் ரீதியாக ஜோதிடர்கள் பலவாறான காரணங்கள் பல வேறு வேறு பேரில் சொன்னாலுமே ஒரே ஒரு அமைப்பு இதுதான். முன்னோர்கள் சாபம் உங்களுக்கு இருக்குங்க, பூர்வீக தோஷம் இருக்குங்க, இது பித்ரு தோஷம் இருக்குங்க, மாத்ரு தோஷம் இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பல வகையான அமைப்புகள் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரே ஒரு அமைப்பு அந்த பித்ரு தோஷம் என்கின்ற அமைப்பு தான் அன்பர்களே. அப்போ இது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா 7 தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்புகள் தொடரும் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் பங்காளிகளோட ஜாதகத்தில் இருக்கும், உங்கள் அப்பா ஜாதகத்துலேயும் உங்கள் ஜாதகத்துலேயும் உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்துலேயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் 100% ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இல்லை நமக்கு இந்த பித்ரு தோஷம் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு. இது தீர்றதுக்கு இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் சிறப்பான ஒரு அமைப்புகளில் பூஜை பண்ணுறாங்க. தனியே இன்றைக்கி ஒரு மண்டபம் எடுத்து ஒரு அமாவாசை நாட்களில் சுத்த பிராமணர்களை வச்சு திலஹோமம்னு சொல்லுவோம் நண்பர்களே. அந்த ஒரு ஹோமங்கள் செஞ்சு இன்றைக்கு கடலில் பார்த்தீங்கன்னா புனித நீராடி அந்த 22 கிணறு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு கடல் தண்ணியோடு சேர்த்து ராமநாத சுவாமியை வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா நம்ம வீட்டில் அந்த தீர்த்தத்தெல்லாம் தெளித்து விட்டுட்டு குலதெய்வத்துக்கு படையலிட்டு பொங்கல் இட்டோம்னா இந்த தோஷம் தீரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் எல்லாராலையும் இது செய்ய முடியுமா? முக்கியமான கேள்வி அதுதான். ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாய் செலவாகுங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா. இதற்கு இன்றைக்கு ஒரு எளிமையான மிகவும் அற்புதமான இந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன அப்படின்னா அமாவாசை நாட்களில் யாருடைய ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் அமைப்பு இருக்கோ அந்த நபர் அந்த அமாவாசை திதி நடப்பில் இருக்கும் பொழுது கருப்பு கலர் பசுமாட்டுக்கு பச்சரிசி தவிடு வெல்லம் இது ரெண்டையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பொடி பண்ணி ஒரு 3 உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அகத்தி கீரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மொந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அந்த நுனியை மட்டும் கிள்ளிட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கொடுக்கும்போது ஏதேனும் ஒரு கருப்பு கலராக இது உடம்புல இருக்கக்கூடிய மாடாக பார்த்தீங்கன்னா கொடுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பசுமாட்டுக்கு இதை தானம் பண்ணிங்க அப்படின்னா 9 அமாவாசைகள் தொடர்ந்து இந்த செயலை செய்யணும் நண்பர்களே. நடுவில் விட்டுட்டிங்கன்னா திரும்ப 9 அமாவாசை செய்யணும். இதை செஞ்சு முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போய் குடும்பத்தோட கடலில் புனித நீராடி ராமநாத சுவாமியை வழிபாடு செஞ்சு அதே மாதிரி அந்த 22 கிணறு தீர்த்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் தெளிச்சுட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட உங்கள் கோவில் முறைப்படி சைவமா அசைவமா அந்த மாதிரி அந்த சாமிக்கு படையல் போட்டு அந்த அமைப்புகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தோஷங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக
உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நமக்கு அது போதும் இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு பரிகார நண்பர்களே, செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.